உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த மாதிரி நம்ம குச்சியில் இருக்கக்கூடிய ஐஸ் வாங்கி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தொண்டைகளுக்கு வந்து அதே போல் சளி பிடிச்சிக்கும். இது சிலருக்கு ஒத்துக்காது. நம்ம வீட்டிலையே இந்த ஐஸை ரொம்ப எளிமையாக, ரொம்ப பார்த்திங்கன்னா சுத்தமாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ் வந்து நம்ம பாதாமில் செய்கிறோம். அப்போ பாதாமில் செய்யும்போது இன்னும் நமக்கு அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த ஐஸு செய்கிறதுக்கு நம்ம ஒரு 20 கிராம் நல்ல பாதாம் பருப்பாக எடுத்துக்கிறோம். 20 கிராம் பாதாம் பருப்பு இது மாதிரி நல்ல பாதாம் பருப்பாக வாங்கிக்கோங்க. இதில் சொத்தையெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கிறோம். இந்த பாதாம் பருப்புக்கு நம்ம ஒரு 300 கிராம் சர்க்கரை, அதே ஒரு 5 ஏலக்காய் வந்து நறுமணத்துக்கு ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சின்ன கப்பு எடுத்து அந்த கப்பில் நம்ம அந்த பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பை அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் எடுத்து இந்த பாதாம் பருப்பை என்ன செய்யணும்னா நம்ம வந்து நல்லா ஊற வைக்கணும். அதுக்காக இந்த பாதாம் பருப்பை எடுத்து இருக்க கப்பில் இந்த பாதாம் பருப்பு முழுந்துற அளவுக்கு நல்லா தண்ணியை சேர்த்துருவோம். தண்ணியை சேர்த்து இதை வந்து நம்ம அப்படியே ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக நல்லா ஊறி நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா தோல் ரொம்ப எளிமையாக உரிக்க வரும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு நைட்டு முழுக்க அதை ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஊறி பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா அரைக்கும் போது பால் மாதிரி அரைப்படும். இப்போ இந்த பாதாம் பருப்பை எடுத்து இந்த ஊறின பாதாம் பருப்பில் மேலே இருக்க தோலை அப்படியே இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க. இது மாதிரி உரிச்சிங்கன்னா அப்படியே அந்த உருளைக்கிழங்கு தோல் உரிகிற மாதிரி அப்படியே சட்டுன்னு வந்துடும். நமக்கு ஊற வச்சு உரித்தா ரொம்ப எளிமையாக இந்த தோல் உறிஞ்சி வந்துடும். இந்த பாதாம் பருப்பு வந்து நல்லா பால் மாதிரி வெள்ளையாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலை இது மாதிரி உரித்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். இதை இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க. சுத்தமாக உரித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அரைப்படுறதுக்கும் நமக்கு ரொம்ப எளிமையாக சட்டுன்னு அரைப்பட்டுடும். நல்லா பால் மாதிரி ஜூஸ் மாதிரி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த தோலை உரித்து நல்லா ஊற வச்சுருக்கணும். நான் இதை வந்து ஒரு நைட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை உரித்து ஒரு தட்டில் எல்லா பாதாம் பருப்பையும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பாதாம் பருப்பை எடுத்துக்கிட்ட பிறகு பால் இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்ரு நல்ல நல்ல பாலாக வந்து பார்த்திங்கன்னா அதிக கொழுப்பு சத்து உள்ள பாலாக வாங்கிக்கோங்க. அந்த பாதாம் பருப்பு உரித்து தோல் உரித்த பாதாம் பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml பால் ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றியே இதை அரைக்க வேண்டாம். பால் ஊற்றியே அரைச்சிக்கணும். பாலை ஊற்றி அரைச்சி இதை வந்து பார்த்திங்கன்னா பாலை ஊற்றி அந்த மிக்சி ஜாரை மூடிடுங்க. மிக்சி ஜாரை மூடி நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சிடணும். அதில் கொஞ்சம் நஞ்சம் குறப்பாக இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு அந்த ஐஸு சாப்பிடும்போது மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இந்த பாதாம் ஐஸு சூப்பராகவும் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் குறப்பாக இருக்கலாம். நல்லா நம்ம வந்து இதை நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதை நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா எதுவும் கட்டியாக இருக்கா இல்லை அரைப்படாமல் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ இந்த மாதிரி பாலோடு சேர்த்து அப்படியே சுத்தமாக ஜூஸ் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாதாம் இதை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்ச பிறகு இது கூட 5 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருங்க. அது நல்லா வாசமாக நல்லா பார்த்திங்கன்னா அந்த பாதாம் வந்து அந்த ஐஸ் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு எந்த வித வேறு எதுவும் ஃப்ளேவர் சேர்க்கலை, நல்லா வாசத்துக்காக எதுவும் சேர்க்கலை. இந்த ஏலக்காயிலே சேர்த்து நல்லா அரைச்சி அதை அப்படியே அந்த பாதாம் பாலோடு எடுத்து அந்த பாதாமை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுங்க. இப்போ ஒரு கப்பில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம தண்ணியை சேர்த்து இதை வந்து கட்டி இல்லாமல் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை கரைச்சி ரெடியாக அது இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா அது பால் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அதை கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பால் 1/2 லிட்டர் பாலை நம்ம ஒரு அகலமான
பாத்திரத்தில் கிண்ணத்தில் ஊற்றிங்க. பால் காய்ச்சணும். இப்போ அந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு இந்த பாலோடு எடுத்து அந்த பாத்திரத்தை வச்சுருங்க. இது நல்லா சூடு வந்து கொதித்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது இது எடுத்து இப்படி சுழட்டி விட்டு அதை ஆற்றி விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம நல்லா கொதிக்கணும். கொதித்து பொங்கி வரணும். வந்தோடனே இது மாதிரி ஆற்றி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாமை அப்படியே சேர்த்துங்க. பாதாமும் ஏலக்காயும் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த கொதி வந்தோடனே, இந்த முதல் கொதி வந்தோடனே இந்த பாதாமையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்ச அந்த பாதாம் பாலை அப்படியே சேர்த்துருங்க. அதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது மறுபடி நல்லா கொதித்து நல்லா பொங்கி வந்துடும். திரும்பவும் கொதித்து நல்லா பொங்கி வரும். அப்படியே பொங்கி மேலே கிளம்பி வரும். திரும்ப கரண்டியால் அதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் திக்னஸ் வரும். திக்னஸ் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துங்க. சர்க்கரையை சேர்த்திங்கன்னா இது பழையபடிக்கு தண்ணியாக போயிடும். அந்த சர்க்கரை அதெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். திரும்பவும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிக்கணும். கொதித்து அது அப்படியே சுருங்கி வரணும். சுருங்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாயாசம் பதத்துக்கு வரணும். நல்லா இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு சர்க்கரை போட்ட பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. இந்த மஞ்சத்தூள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காமலாம் பண்ணும். அதில் வந்து எந்தவித ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் நம்மளை அந்த பால் அந்த ஐஸ்கிரீமு அந்த ஐஸை அப்படியே பாதுகாத்துக்கும். அதுக்காக அதே டைமில் கலராகவும் இருக்கும். இப்போ அது மாதிரி நம்ம மஞ்சளை கலந்து அந்த மஞ்சள் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா இதை கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே அது பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி ஆகிடும். ரொம்பவும் காய்ச்சக்கூடாது. அப்படியே கட்டி கட்டியாக போய் நின்றுடும் அங்கங்கே. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஆற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொதித்து இந்த பால் பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி நல்லா திக்காக வரும். அப்படியே திக்காக வரணும். இந்த மாதிரி பதத்துக்கு அது வரும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பாத்திரத்தில் இருக்க சூட்லேயே மற்றபடி அது நல்லா கொதித்து இன்னும் சுருங்கி வந்துடும். ஆற வச்சு நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி கலக்கி விட்டுங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டு எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம பாதாம் பருப்பை தோல் நீக்காமல் அப்படியே வந்து இதை சீவணும். அதாவது மீன் பிளால் மாதிரி சீவணும். அப்படியே செதில் செதிலாக இதை இது மாதிரி சீவி விட்டுங்க. சிப்ஸு மாதிரி இந்த மாதிரி சீவணும். இந்த மாதிரி சீவினிங்கன்னா தான் நம்ம இந்த பாதாம் ஐஸ் போடும்போது அதில் நம்ம போட்டால் நம்ம சாப்பிடும்போது இந்த பாதாமும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வாயில் தென்படும். அப்படியே சாப்பிடும்போது அது நல்லா மென்று சாப்பிடவும் அந்த ஐஸுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இதுக்காக இந்த மாதிரி பாதாமை சீவி எடுத்து வச்சுங்க. சீவி எடுத்து வச்ச பிறகு ஐஸு ஊற்றக்கூடிய மோல்டு இந்த மாதிரி அந்த ஆற வச்சுருக்க பாதாம் பாலை அப்படியே வந்து ஐஸ்க்கு வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஊற்ற முடியாது, கீழே ஊற்றும். இப்போ ஐஸ் மோல்டு இது மாதிரி ஐஸ் பண்ணக்கூடிய மோல்டு வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா டம்ளர் வச்சுக்கலாம். இல்லை வேறு எதுவும் இந்த மாதிரி ஐஸ் பண்ணுற மாதிரி இருக்குனாலும் அதை வச்சுக்கலாம். இந்த மோல்டெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு இது உள்ளே நம்ம சீவி வச்சுருக்க அந்த பாதாமை போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுங்க. இந்த மாதிரி அந்த மோல்டில் நம்ம பாதாம் சீவின பாதாமை போட்டு நம்ம அந்த பாதாம் பால் காய்ச்சினதை நல்லா திக்காக காய்ச்சிருப்போம். அதை அப்படியே அந்த ஐஸ் மோல்டில் ஒரு 1/4 வாசி மட்டும் ஊற்றுங்க. 1/4 வாசி நல்லா ஊற்றின பிறகு திரும்பவும் அது மேலே இந்த பாதாம் சீவி வச்சுருக்க பாதாம் எடுத்து மேலே போடுங்க. அதில் மேலே அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு திரும்பவும் நம்ம அந்த பாதாம் பாலை ஊற்றுங்க. பாதாம் பாலை அதை வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு வர்ற அளவுக்கு ஊற்றுங்க. முழுசாக பொங்கி வழியில் ஊற்றுற அளவுக்கு வேண்டாம். கொஞ்சம் கேப் வச்சு இந்த மாதிரி ஊற்றிங்க. ஊற்றிட்டு இது மேலே திரும்பவும் அந்த நம்ம சீவி வச்சுருக்க அந்த பாதாமை போட்டுருங்க. இந்த மாதிரி பாதாமை இது போல் இருக்கக்கூடிய எல்லா ஐஸ் மோல்டுக்கும் இதே மாதிரி ஊற்றுங்க. ஒரே அளவாக ஊற்றிக்குங்க. ஒரே அளவாக இந்த மாதிரி போட்டு பாதாமை தூவி விட்டு இது மேலே இந்த பாதாம் பாலை ஊற்றிக்குங்க. இது வந்து நம்ம பாதாம் பால் வந்து குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி செய்வோம். இது கொஞ்சம் ஐஸுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். இப்போ இது மாதிரி நம்ம அந்த ஐஸ் மோல்டு ஃபுல்லாக ஊற்றின பிறகு இந்த ஐஸ் மோல்டை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடணும். இந்த மாதிரி அது மேலே சீவனதெல்லாம் தூவி விட்டு போட்டு
அந்த ஐஸ் மோல்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை மூடணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மூடியோடு இருந்துச்சுன்னா மூடுங்க. இல்லைன்னா அந்த அலுமினிய டீபாயில் பேப்பர், இந்த பாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு மூடிக்கலாம். இந்த மாதிரி அந்த மூடியை மூடிடுங்க. இதில் வந்து குச்சி சொருகிற மாதிரி கேப்பே இருக்கும். இந்த மாதிரி மோல்டு வாங்கினோம்னா இந்த மோல்டில் இந்த மாதிரி இந்த குச்சி சொருகிற மாதிரி கேப்போடு இருக்கும். இந்த மாதிரி அதை வந்து கவனமாக மூடுங்க. எல்லாத்தையும் மூடி நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு அதில் இந்த ஐஸ் குச்சை நல்லா கழுவி சுத்தம் பண்ண பிறகு தான் இந்த ஐஸ் குச்சை அதில் சொருவி வைக்கணும். நல்லா உள்ளக்க நல்லா அழுத்தினாப்புல சொருவுங்க. கொஞ்சம் கேப் வச்சு சொருவுங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக சொருவிடாமல் வெளியில் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி சொருவுங்க. ஏன்னா நம்ம அந்த மோல்டு முழுக்க வந்து ஐஸு அந்த பால் ஊற்றலை. அதனால் இந்த மாதிரி சொருவி வைங்க. இந்த மாதிரி சொருவி வச்சுட்டு இந்த அப்படியே அந்த மோல்டு அப்படியே நமக்கு அந்த ஒரு அதோட வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டை அது மேலே அடுக்கிறதுக்குள்ள ஷெட்டோடு இருக்கும். இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் ரொம்ப கவனமாக கீழே விழுந்துடாமல் வைங்க. கீழே விழுந்துச்சுன்னா அந்த பாலெல்லாம் அப்படியே ஊற்றி போயிடும். இந்த மாதிரி விழுந்துடாமல் வச்சு அந்த ஃப்ரீசரை க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சு அந்த ஃப்ரீசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து இதை அப்படியே ஒரு நாள் வச்சுருந்தேன். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு வந்து சிலருக்கு 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஐஸாக மாறும். சிலருக்கு 1 நாள் எடுக்கும். சிலருக்கு 2 நாள் கூட இந்த ஃப்ரீசர் அது மாதிரி அது வேலை செய்யும். அது உங்கள் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கில் வச்சுங்க. வச்சு இதை வெளியில் எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பரான நமக்கு கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஐஸை விட அருமையான ஐஸு, சூப்பரான ரொம்ப சத்தாக பார்த்திங்கன்னா நம்ம கவனமாக செஞ்சு எடுத்த ஐஸு வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த ஐஸை நம்ம அந்த மோல்டுலேருந்து வெளியில் எடுக்கணும்னா ஒரு கிண்ணத்தில் பாத்திரத்தில் பச்சை தண்ணி வந்து அது உங்களுக்கு சாதாரணமாக உள்ள தண்ணியை வந்து ஊற்றி அதில் இந்த மோல்டை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சிங்கன்னா அந்த ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக அழகாக அப்படியே வெளியில் வந்துடும். எதுவும் உடையாது பண்ணாது. அப்படியே வந்து லேசாக வச்சிங்கன்னா அந்த உள்ளே வந்து அந்த தண்ணியோட சூட்லேயே அது லைட்டாக வந்து உருகிடும். இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு சூப்பராக வெளியில் வரும். அழகாக அந்த மோல்டு அப்படியே அச்சு மாதிரி அழகாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க, பசங்களுக்கெல்லாம். அதே போல் வெயில் நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.